ஸ்டேரிங் வீலு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்போது ஹார்ன் அடிக்க மாட்டேன்னு தான் கஸ்டமர் கம்ப்ளைண்ட். இந்த வண்டி வந்து மகேந்திரா ஜைலோ H8 மாடல். இதுல ஏர் பேக் லைட்டும் கண்டினியூவா எரிஞ்சிட்டு இருக்கு. மகேந்திராவோட ஒரிஜினல் டூல் போட்டு கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த டிடிசி கோடு ரிஃப்ளெக்ட் ஆகுது. கிளியர் பண்ணா கிளியர் ஆக மாட்டேங்குது. இந்த டிடிசி கோடுக்கு கிளாக் ஸ்ப்ரிங் தான் ப்ராப்ளம் வரும் முக்காவாசி. ஸோ இப்போ இந்த வண்டியோட கிளாக் ஸ்ப்ரிங் கழட்டுறேன். இந்த கிளாக் ஸ்ப்ரிங் கழட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏர் பேக் கண்ட்ரோல் மாடலில் கழட்டி வெளியில் எடுக்கணும். ஸ்டேரிங் வீலோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதை சின்ன கனெக்டரோ இல்லை மைனஸோ வச்சு இப்படி தள்ளினீங்கன்னா அந்த மைனஸ் தள்ளுறேன் பாருங்க கனெக்டரை. இப்படி தள்ளினீங்கன்னா அந்த லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். அந்த லாக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்க, அந்த கம்பி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இந்த கனெக்டரில் தள்ளணும். நான் கையை வச்சு தள்ளுறேன் பாருங்க. இது தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த லாக்ல இருந்து ரிலீஸ் ஆயிடும். அப்போ ஹார்ன் பேடை வந்து அப்படி லைட்டா இழுத்தீங்கன்னா வெளியில வந்துடும். அதே மாதிரி தான் இந்த சைடும் தள்ளி இழுத்தீங்கன்னா வெளியில எடுத்துடலாம். அந்த கம்பி வந்து எந்த இடத்துல லாக் ஆகுன்னு காட்டுறேன். இந்த காடி இருக்கு பாத்தீங்களா, இந்த சைடு ரைட் சைடு ஒன்று வரும், லெஃப்ட் சைடு ஒன்று வரும். ஸோ ரெண்டு இடத்துல வரும். இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணியாச்சுன்னா இந்த கப்ளரை கழட்டணும். அந்த கப்ளரை கழட்டுறதுக்கு முன்னாடி பேட்டரி டெர்மினல் கழட்டி எடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இந்த கப்ளரை கழட்டிட்டு இந்த டிரைவர் ஏர் பேக் கண்ட்ரோல் மாடலில் கழட்டி எடுத்துடலாம். இதுதான் இந்த கிளாக் ஸ்ப்ரிங். இந்த கிளாக் ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா 6 சேனல் 8 சேனல் 9 சேனல் வரும். இந்த வண்டிக்கு வந்து 9 சேனல். இது எப்படி செக் பண்ணலாம்னா 6 சேனலோட டிஸ்கிரிப்ஷன் மேலே கொடுத்துருக்கேன். 8 சேனல் எப்படி வரன்றதும் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வண்டிக்கு புதுசு கிளாக் ஸ்ப்ரிங் மாற்றிட்டு செக் பண்ணும்போது அந்த ஹார்ன் அடிக்குது. இந்த மாதிரி உங்கள் வண்டியில் செக் பண்ணி பாருங்க.